பிரித்தானியாவில் வாடகை வீடு கொடுக்கும் உரிமையாளர்களுக்கு ஒரு பாரிய நிதி நெருக்கடி காத்திருக்கின்றது. தொழிலாளர் கட்சியின் புதிய வாடகைதாரர் உரிமைகள் சட்டமூலம் காரணமாக ஒரு வீட்டு உரிமையாளருக்கு சுமார் 19,000 பவுண்டுகள் வரை செலவு ஏற்படக்கூடும் என புதிய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. பிரித்தானிய அரசாங்கம் கொண்டுவரவுள்ள புதிய சட்ட மாற்றங்கள் வாடகை சந்தையில் பெரும் அதிரடியை ஏற்படுத்த உள்ளது. இதுவரை காலமும் காரணமே சொல்லாமல் வாடகைதாரர்களை வெளியேற்றும் செக்ஷன் 21 நோ ஃபோல்ட் எவிக்ஷன்ஸ் முறை முற்றாக ஒழிக்கப்பட உள்ளது. இந்த சட்ட மாற்றங்கள் 2026 மே மாதம் முதல் முழுமையாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இது வாடகைதாரர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கினாலும் வீட்டு உரிமையாளர்களுக்கு பெரும் சவாலாகவே அமையப் போகின்றது. ஒரு வாடகைதாரரை வெளியேற்ற முற்படும் போது ஏற்படும் சட்ட செலவுகள் மற்றும் வாடகை கிடைக்காமல் போகும் காலப்பகுதிகளை கணக்கிட்டால் ஒரு உரிமையாளருக்கு 12,708 பவுண்டுகள் முதல் 19,223 பவுண்டுகள் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக லண்டனில் வசிக்கும் உரிமையாளர்களே அதிக நட்டத்தை எதிர்நோக்க உள்ளனர். இனிவரும் காலங்களில் ஒரு வெளியேற்ற நடவடிக்கையை ஆரம்பிக்க மட்டுமே குறைந்தது 3,000 பவுண்டுகள் வரை சட்ட கட்டணமாக செலவாகும் என காப்புறுதி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இனிமேல் ஃபிக்ஸ்ட் டேர்ம் எனப்படும் கால எல்லை குறிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடையாது. அனைத்தும் பீரியடிக் டெனான்சிஸ் எனப்படும் வாராந்த அல்லது மாதாந்த அடிப்படையில் தொடரும் ஒப்பந்தங்களாகவே மாறும். இதன் மூலம் வாடகைதாரர்கள் எப்போது வேண்டுமானாலும் 2 மாத அறிவித்தலோடு வீட்டை விட்டு வெளியேற முடியும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காப்புறுதித்துறை வல்லுநர்கள், முன்பு சில 100 பவுண்டுகளில் முடிந்த விடயம் இனி ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் செலவாகும் ஒரு பாரிய நிதிச்சுமையாக மாறப்போகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளனர்.